इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्. அங்கத்துவ போதக பிரமாணங்கள்ல லிங்க பிரமாணம் வரையில பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக மூணாவது பிரமாணம் வாக்கிய பிரமாணம், அத சொல்ல போறார். வாக்கியம்னா என்னது? சமபிவியாஹாரஹா. வாக்கியம்னா என்னது? சமபிவியாஹாரஹா. சமபிவியாஹாரம்னா என்னது அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாக்கியம்னா சமபிவியாஹாரம், அதுன்னா என்னது அதுக்கு சொல்றார். சமபிவியாஹாரஹா அப்படிங்கிறது அந்த பதார்த்தம் என்னது அப்படிங்கறது சொல்றார். சமபிவியாஹாரஸ்ச சாத்தியத்வாதி வாச்சக த்விதீயாத்யபாவே அபி வஸ்துதஹ சேஷ சேஷி வாச்சக பதயோஹோ சஹ உச்சாரணம். இதுதான் சமபிவியாஹாரஹ அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, ஐந்திரியா காருஹபத்யம் உபதிஷ்டதே அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வாக்கியத்துல சாதனத்தை சொல்றதுக்கு உண்டான சப்தா இருக்கா இல்லையா? ஸ்ருதி இருக்கா இல்லையா? இருக்கு. திருதியா விபக்தி. சாத்தியத்தை சொல்றதுக்கு உண்டான சப்தா இருக்கா? இருக்கு. காருஹபத்யம் அப்படிங்கிறதுல துதியா விபக்தி தான் நமக்கு சாத்தியத்துவத்தை சொல்லி கொடுக்கிறது. ரெண்டும் இருக்கு. இப்ப பாருங்க, யஸ்ய பர்ணமயி ஜுஹூர் பவதி அப்படின்னு வாக்கியம். என்ன வாக்கியம்? யஸ்ய பர்ணமயி ஜுஹூர் பவதி அப்படின்னு வாக்கியம். இந்த வாக்கியத்துல சாத்தியமாக இருக்க தகுந்த ஒரு பதார்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. சாதனமாக இருக்கிறதுக்கு யோக்கியமான பதார்த்தம் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்க கண்டுபிடிக்கணும், எப்படி நமக்கு ஐந்திரியா காருஹபத்யம் உபதிஷ்டதே அப்படின்னு வாக்கியம், அந்த வாக்கியத்துல சாதனமாக இருப்பதற்கு யோக்கியமான பதார்த்தம் சொல்லப்பட்டது, நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி சாத்தியமா இருக்கிறது தகுந்த பதார்த்தத்தையும் நீங்க சொல்லிட்டேன். அத போலதான் இந்த வாக்கியத்திலையும் எஸ்ய பர்ணமயி ஜுஹூர் பவதிங்கிற வாக்கியத்திலையும் சாத்தியமும் சொல்லப்பட்டிருக்கு, சாதனமும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சொல்லணும் இப்ப எது சாத்தியம் எது சாதனம் சொல்ல முடியுமா? அப்ப என்ன தெரியறது? இந்த வாக்கியத்துல சாத்தியமாக அன்வயிக்க கூடியதான ஒரு பதார்த்தத்தை சொல்ற சப்தா இருக்கு. சப்தம் இல்லாம இல்ல, சப்தா இருக்கு. யோக்கியமான பதார்த்தத்தை சொல்றதுக்கு சாதனமாக இருப்பதற்கு யோக்கியமான பதார்த்தாவும் இருக்கு. இந்த வாக்கியத்தை எத்தனை பதார்த்தங்கள் சூயமானமா இருக்குன்னு பாருங்க. எஸ்யம் அதை விட்டுடுங்க. பரணமயி ஜுஹு ரெண்டு பதார்த்தங்கள் இருக்கு. பரணதா பலாஷான்னு அர்த்தம், சரியா? ஜுஹு சுருக்குல இது ஒரு வகை. சுருக்கு அப்படிங்கிறது மூணா வச்சுட்டு போம் இல்லையா? ஜுஹு, உபபிருத்து, அப்புறம் என்ன இருக்கு? துருவா இல்லையா? இப்படி நம்ம அந்த மூணு பதார்த்தங்களை சுருக்குன்னு சொல்லுவோம், பிரபேதங்களை. இப்போ இந்த இடத்துல ஜுஹுங்கிறது ஒரு பதார்த்தம். இந்த வாக்கியத்துல இப்போ எத்தனை பதார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு? ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு ஜுஹு, இன்னொன்னு பரணதா. பரணதான்னா பலாசம், காஷ்டா. இந்த ரெண்டு தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்துல ஒரு சாத்தியம், ஒண்ணு சாதனம். சாத்தியம் சாதனம் இந்த வாக்கியத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எது சாத்தியம்னு சொல்லப்படலை, எது சாதனம்னு சொல்லப்படலை. நான் எதுக்காக இப்படி நான் கேள்வி கேட்டேன்னா, ஸ்ருதிக்கும்
வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஐந்திரியா கார்கபத்தியம் உபதிஷ்டத்தைங்கிற இடத்துல அந்த மந்திரஹா சாதனம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுட்டோம்? அங்க இருக்கக்கூடிய திருத்தீயா விபக்தினால. ஐந்திரியா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய திருத்தீயா விபக்தினால கார்கபத்தியம் தான் சாத்தியம் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்டால் துதியா விபக்தினால. அப்போ அந்த இடத்துல காருக இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஐந்திரியான்னு பதம் இல்ல, ஐந்திரி அப்படின்னு வாக்கியத்துல இருக்கு பதம். காருகபத்தியம் அப்படின்னு துதியாந்தமா இல்ல, பிரதமாந்தமா காருகபத்தியம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ நம்மளால கண்டுபிடிக்க முடியுமோ அங்க எது சாதனம் எது சாத்தியம்னு? அப்போ அப்போ அது என்ன ஆயிடும் தெரியுமா? வாக்கியம்னு ஆயிடும். அது ஸ்ருதி இல்ல, வாக்கியம். அப்போ வாக்கியத்துக்கும் ஸ்ருதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், வாக்கியம்னு நாம எங்க சொல்றோமோ அந்த இடத்துல சாத்தியம் அல்லது சாதனம் இவைகளை சொல்றதுக்கு அங்க பதம் இருக்காது. பதார்த்தங்களை சொல்றதுக்கு பதம் இருக்கும், ஆனா அது சாத்தியமா சாதனமானு சொல்றதுக்கு அங்க சப்தங்கள் இருக்காது. எப்படி? இப்ப இங்க பாருங்க, ஜுஹுவும் இருக்கு, அது சொல்லப்பட்டிருக்கு. ஜுஹு அப்படிங்கிற பதம் இருக்கு. அந்த பதம் எதை சொல்றது? ஜுஹுங்கிற ஒரு பதார்த்தத்தை குறிப்பிடுறது. பர்ணமயிங்கிறதுல பர்ண சப்தம் அந்த காஷ்டத்தை குறிக்கிறது. ரெண்டு பதங்கள் இருக்கு, ஆனா நம்மளால சாத்தியம் எது சாதனம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ரெண்டு பதார்த்தங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பதார்த்தங்கள் எந்த விதமாக அன்வயிக்கிறது அப்படிங்கறத சொல்றதுக்கு சப்தங்கள் இல்லை. கரணமாகவா சாத்தியமாகவா அப்படின்னு சொல்றதுக்கு சப்தங்கள் இல்லை. ஒருவேளை இருந்தால் அது என்ன ஆயிடும்? அது ஸ்ருதின்னு ஆயிடும். ஐந்திரியா கார்கபத்தியம் உபதிஷ்டத்தைங்கிற மாதிரி. அது இல்லைங்கிறதுனால இப்ப நம்ம இதை என்ன சொல்லணும்? வாக்கியம்னு சொல்றோம். வாக்கியம். அப்போ ஸ்ருதி சொல்ற இடத்துலயும் வாக்கியம்னு சொல்ற இடத்துலயும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், ரெண்டு இடத்துல நீங்க பாருங்க, சாத்தியமாக அன்வயிக்க கூடியதான யோக்கிய பதார்த்தம் சொல்லப்படுறது, சாதனமாக அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான பதார்த்தம் சொல்லப்படுறது. சொல்றதுக்கு உண்டான சப்தங்கள் அதுல இருக்கு. ஆனா என்ன இல்ல, இதுதான் சாத்தியம் இதுதான் சாதனம்னு சொல்றதுக்கு உண்டான அந்த ஸ்ருதி விபக்திகள் இல்லை. சரிதானே? இது நல்ல மனசை வாங்கிட்டு இல்லையா? இப்போ இந்த பங்கியை பாருங்க. சாத்தியத்வாதி வாச்சக த்விதீயாத்யபாவே அபி, சாத்தியத்துவத்தையோ அல்லது சாதனத்துவத்தையோ சொல்றதுக்கு தேவையான சப்தங்கள் இல்லாத போதும், வஸ்துதா அது வாஸ்தவிகத்துல அங்க ரெண்டு பதார்த்தங்கள் இருக்கு. அந்த பதார்த்தங்கள் எப்பேற்பட்டவைகள்? சாத்தியமாகவோ சாதனமாகவோ அன்வயிக்க யோக்கியமான பதார்த்தங்கள். அவைகளை சொல்றதுக்கு பதங்கள் அங்க இருக்கு. ஆனா எது சாத்தியம் எது சாதனம் அதுதான் இல்லை. புரிகிறதா? வித்தியாசம் எல்லாம் பாருங்க. வஸ்துதா சேஷ சேஷி வாச்சக பதயோஹோ சக உச்சாரணம். சேஷஹா அப்படின்னா அங்கம், சேஷி அங்கி. இந்த ரெண்டு பதார்த்தங்கள்ல ஏதோ ஒரு பதார்த்தமானது சேஷஹா அப்படின்னா அதாவது அங்கமாக இருக்க போறது. ஏதோ ஒரு பதார்த்தம் அங்கியாக இருக்க போறது. இப்படி அங்கமாகவும் அங்கியாகவும் அன்வயத்தை அடைய தகுதியான ரெண்டு பதார்த்தங்கள் இந்த வாக்கியத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ரெண்டுல எது அங்கம் எது அங்கி இது சொல்லப்படல இல்லையா? அதனால இந்த வாக்கியத்துல பாருங்க, திருத்தீயா விபக்தியோ த்விதீயா விபக்தியோ இல்லை. எஸ்ய பர்ணமயி ஜுஹூஹு பவதி எல்லாம் பிரதமாந்தமா இருக்கு. பர்ணமயி ஜுஹூஹு. ஒருவேளை இங்க இப்படி நீங்க நினைச்சு பாருங்க, பர்ணமையா ஜுஹூம் பாவேத் அப்படின்னு வாக்கியம் இருந்தால் இது வாக்கிய பிரமாணம்னு சொல்லணுமா இல்ல ஸ்ருதி பிரமாணம்னு சொல்லணுமா? அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஏன்னா அங்க அங்கத்துவத்தை சொல்றதுக்கு திருத்தீயா பக்தி வந்துடுது, அங்கித்துவத்தை சேஷித்துவத்தை சொல்றதுக்கு உண்டான த்விதீயா பக்தி வந்துடுது அப்படின்னு ஆயிடும். அது இல்லைங்கிறதுனாலதான் இது என்ன பிரமாணம்? வாக்கிய பிரமாணம். அதனாலதான் எப்படி சொன்னா, சாத்தியத்வாதி வாச்சக த்விதீயாத்ய அபாவேபி. சாத்தியத்வாதி ஆதிபதத்தினால சாதனத்துவம், வாச்சக த்விதீயாத்யபாவேபி, த்விதீயா திருத்தீயா போன்ற அங்கத்துவத்தை சொல்ல, த்விதீயாங்கிறது அங்கித்துவத்தை சொல்லும். மேற்கொண்டு இருக்கக்கூடிய திருத்தீயா சதுர்த்தி இந்த மாதிரி விபக்திகள் அங்கத்துவத்தை சொல்லும். அந்த மாதிரி விபக்திகள் இல்லாமல் இருந்த போதிலும் ரெண்டு பதார்த்தங்களை, எப்பேற்பட்ட ரெண்டு பதார்த்தங்களை?
அங்கமாகவும் அங்கியாகவும் அன்வயிக்க தகுந்த ரெண்டு பதார்த்தங்கள் ஒரு வாக்கியத்துல சொல்லப்படுமே ஆனால் அது வாக்கிய பிரமாணம் எனப்படுகிறது. அதுதான் சமபிவியாகாரா, சேர்த்து படித்தல், சேர்த்து இருத்தல். எந்த ரெண்டு சேர்ந்து இருக்கு? சாத்தியமாக அன்வயிக்கிற ஒன்றும் சாதனமாக அன்வயிக்க தகுந்த ஒன்றும் சேர்ந்திருக்கு. அந்த ரெண்டுத்துல எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ரெண்டுத்துல எது சாத்தியமாக இருக்கிறதுக்கு தகுந்தது, எது சாமர்த்தியம் உடையது, எது சாதனமாக இருக்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, நான் எப்படி சொல்றேன்னு வச்சுப்போம். ஜுஹ்வா பரணமயீம் பாவயேத் இப்படின்னு நான் சொல்றேன். ஜுஹ்வா பரணதாம் பாவயேத் அப்படின்னு என்ன அர்த்தம் வரும் தமிழ்ல சொல்லி பார்த்தா? ஜுஹூவினால பரண காஷ்டத்தை உண்டு பண்ணணும்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் வருது. இது ஒத்து போறதோ? அதான் ஒத்து போறதான என்ன அர்த்தம்? இந்த ஜுஹு ஆனது பரண காஷ்டத்தை உண்டு பண்ணுவதற்கு சாமர்த்தியம் உடையதாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி. அதை நான் சாமானிய பாஷையில எப்படி கேட்கிறேன்? ஒத்து போறதா அப்படின்னு கேட்கிறேன். நாஸ்தி சாமர்த்தியம் நாஸ்தி. கஸ்ய சாமர்த்தியம் நாஸ்தி? சாமர்த்தியம் நாஸ்தி. எந்த மாதிரியான சாமர்த்தியம் நாஸ்தி அப்படின்னு கேட்டா, சாதனத்வேன அன்வய யோக்கியதா நாஸ்தி. சரிதானே? சாதனமாக அன்வயிப்பதற்கு, சாதனம்னா அர்த்தம் இந்த பரணதாவை உண்டு பண்ணுவதற்கு, அது காரணமாக ஆவதற்கு சாமர்த்தியம் இல்லை. சரி, இப்போ நான் இப்படி சொல்றேன், பரணதயா ஜுஹூம் பாவயேத். இப்போ சரியா வருதா? அதாவது பரணதாவை நான் கரணமாக்கிட்டேன், சாத்தியமாக ஜுஹூவை ஆக்கிட்டேன். பரணதாங்கிறது காஷ்டம், அந்த காஷ்டத்தினால ஜுஹூவை உண்டு பண்ணணும். இப்ப சரி வருமா? அதாவது இப்போ சாத்தியமாக அன்வயிக்கிறதுக்கு ஜுஹு சாமர்த்தியம் உடையதா இருக்கா, அதே மாதிரி சாதனமாக இருப்பதற்கு பரணதா சாமர்த்தியம் உடையதா இருக்கா அப்படின்னு கேள்வி இருக்கு. இல்லையா? அப்போ இப்படி சொன்னா சரியா இருக்கு. இப்படி நம்ம சாமர்த்தியம் எதற்கு எப்படி அன்வயிக்கிறதுக்கு தகுந்ததா இருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா? இது என்னன்னு தெரியறதா உங்களுக்கு? லிங்கம். இதுதான் லிங்கம். இதுதான் லிங்கம். நான் ஏன் இதை சொன்னேன்னு கேட்டா, நம்ம ஒரு பிரக்ரியை பார்த்திருக்கோம். முந்தின பிரமாணங்கள் எல்லாமே தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரமாணத்தை கல்பிச்சுதான் மேல் மேல போகணும்னு பார்த்தோம். லிங்கமானது ஸ்ருதியை கல்பிச்சுதான் அங்கத்துவத்தை சொல்லும் பார்த்தோமா இல்லையா? அப்படி பார்த்தா வாக்கியம் என்ன பண்ணணும்? ஸ்வபூர்வவர்த்தியா இருக்கக்கூடியதான லிங்கத்தை கல்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்ருதியை கல்பிக்கணும். இப்படிதானே ப்ராசஸ் போகணும். இப்ப நம்ம வாக்கியத்தை பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? பரணதாங்கிற, அதாவது பரணத்தை சொல்லக்கூடிய பதத்தை பார்த்துட்டோம், ஜுஹுங் சொல்லக்கூடியதான பதத்தையும் பார்த்துட்டோம். ரெண்டுத்தையும் பார்த்துட்டோமா? ஆனா எது இந்த ரெண்டுத்துல எது சாதனமாக இருக்க தகுந்தது, எது சாத்தியமாக இருக்க தகுந்ததுன்னு ஒரு பரீட்சை பண்றோமா இல்லையா? சாமர்த்தியத்தை பாக்குறோமா இல்லையா? இதுதான் லிங்கம். அர்த்தகத சாமர்த்தியம், பதார்த்தகத சாமர்த்தியம். இது படிச்சோமா இல்லையா? சாமர்த்தியம் ரெண்டு விதமா இருக்கு. பதார்த்தகத சாமர்த்தியம் ஒண்ணு, சப்தகத சாமர்த்தியம்னு ஒண்ணு. இது பதார்த்தகத சாமர்த்தியம். இப்படி நாம பரீட்சை பண்றோம் அப்படின்னு அர்த்தம். லிங்க பிரமாணத்தை கல்பிக்கிறோம்னு அர்த்தம். இப்ப நம்ம வாக்கியம் அதற்கு முன்பாக இருக்கக்கூடியதான லிங்க பிரமாணத்தை கல்பிச்செடுத்துன்னு அர்த்தம். சாமர்த்தியம் பார்க்கிறோமா இல்லையா? அதுதான் லிங்கம். இப்படி சாமர்த்தியம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்? ஸ்ருதியை கல்பிக்கிறோம். அதனாலதான் சாமர்த்தியத்தை பார்த்து கல்பிக்கிறோங்கிறது நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு முன்னாடியே கேள்வியா கேட்டேன். இப்படி சொல்லாமா? ஜுஹூவினால பரணதா பாவயேத் இப்படி சொல்லாமான்னு கேட்டேன். ஜுஹ்வா பரணதாம் பாவயேத் இப்படி சொல்லலாமான்னு கேட்டேன். முடியாது. இப்படி ஸ்ருதியை கல்பிக்க முடியாதுன்னு அர்த்தம். திருத்தீயா விபக்தியை கொண்ட ஜுஹு பதத்தையும் திஜியாந்தமான பரணதா பதத்தையும் சொல்ல முடியாது நீங்க சொல்லிட்டேன். எதை வச்சு சொன்னேன்? சாமர்த்தியத்தை பார்த்து. சாமர்த்தியம் இங்க ஒத்து வரல அப்படின்னு. அதே நான் பரணதையா ஜுஹூம் பாவயேதுன்னு சொன்ன உடனே ஆமா இது சரியா இருக்கு அப்படின்னு ஒத்துனேலா இல்லையா? இப்போ சாமர்த்தியம் இப்படிதான் ஒத்து போறது, யோகியதா இப்படித்தான் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ லிங்க பிரமாணம் சரியாக நாம அந்த சாமர்த்தியத்தை பார்த்தா தான் அடுத்த ஸ்ருதிக்கே போக முடியும். இல்லைன்னா கல்பிக்க முடியாது. கல்பிச்சாலும் அது அபத்தம்னு விட்டுடுவோம் இல்லையா? இப்ப புரிஞ்சுதா
எப்படி அந்த ப்ராசஸ் போறதுன்னு அப்படித்தான் நம்ம இங்க கல்பிக்கிறோம். எப்படி கல்பிக்கிறோம்? பரணதயா ஜுஹூம் பாவயேத் அப்படின்னு ஸ்ருதியை கல்பிக்கிறோம். வாக்கியத்துல ரெண்டு பதார்த்தங்களை பார்த்து அதன் பிறகு ரெண்டு பதார்த்தத்துல எந்த பதார்த்தமானது சாதனமாக இருக்க தகுந்தது, எந்த பதார்த்தமானது சாத்தியமா இருக்க தகுந்தது அப்படின்னு எல்லாம் அந்த யோகியத்தைய பார்த்துட்டு ஸ்ருதியை கல்பிக்கிறோம். புரிஞ்சத்திலேயே அது அவகத்தவாச்சாரி. இப்ப அந்த பங்கியை பாருங்க. சமபிவ்யாஹாரஸ்ச சாத்தியத்வாதிவாச்சக த்விதீயாத்யபாவே அப்படி வஸ்துதா அங்க ஒரு தண்ட போட்டிருக்க அவங்க புஸ்தகத்துல இருந்தா கிடையாது, அது நீக்கிடுங்க. ஒரே வாக்கியம். வஸ்துதா சேஷசேஷி வாச்சக பதயோஹோ சஹ உச்சாரணம் யதா யஸ்ய பரணமயி ஜுஹூர் பவதி. இது வரையில் தான் விதி. இதுக்கு மேல இருக்கக்கூடியது அர்த்தவாதா. ந சஹா பாபம் ஸ்ருணோதி, ஸ்லோகம் ஸ்ருணோதி அப்படிங்கிறது இந்த பரணதாவினால ஜுஹு பண்ணினால் எந்த விதக்கு அது சிரேஷ்டமானதுன்னு சொல்றதுக்கு உண்டான அர்த்தவாத வாக்கியம். அவனுக்கு எந்த பாபமும் வராது அப்படிங்கிறதாக அர்த்தவாதம் சொல்றது. சரியா? நமக்கு இங்க தேவை விதி எது அப்படின்னு கேட்டா எஸ்ய பரணமயி ஜுஹூர் பவதிங்கிறது தான் விதி. அந்த அம்சத்தை எடுத்துல நம்ம விசாரம் பண்றோம். அத்ரா இத்யுக்தே यस्य पर्णमयी जुहुर्भवति इति वाक्ये पर्णता जुह्वोः समभिव्याहारादेव. समभिव्याहारादेव அப்படின்னு சொன்ன அர்த்தம் சஹ உச்சாரணாதேவ பரணதாயாஹ ஜுஹ்வங்கத்வம் அவகம்யதே. இந்த இடத்துல நாம வாக்கியத்துல கிரந்தக்காரர் எடுத்த உடனே பலத்தை சொல்லிட்டார். ஆனா நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கொண்டு போகணும்னு கேட்டா சமபிவ்யாஹாராத்து ஏதாவது நியாயத்தை என்னது, ரெண்டுத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரிகிறது. சரியா? அதன் பிறகுதான் சாமர்த்தியத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், இது அங்கம் இது அங்கி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த கிரந்தக்காரர் என்ன பண்ணிட்டாரானா எடுத்த உடனே சமபிவ்யாகாரத்தினால நமக்கு என்ன தெரிஞ்சிடுறது, அங்காங்கி பாவம் தெரிஞ்சிடுறது அப்படின்னு சொல்றார். வாஸ்தவத்தை அவருடைய மனசுல இதுதான் இருக்கு. சமபிவ்யாகாராதேவ பரணதாயாக ஜுஹ்வங்கத்வம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறா, நச்ச வாச்சியம் அப்படிங்கிறது அன்வயம். இப்படி கேட்கக்கூடாது. என்னன்னு கேட்கக்கூடாது? நீ சொன்னியே இந்த பரணதாவினால ஜுஹுவ பண்ணணும்னு, இது ஆனர்த்தக்கியம், இது இது வியர்த்தம். ஏன்னு கேட்டா ஜுஹு அப்படிங்கிறது ஒரு ஸ்வரூபத்தை கொண்ட ஒரு கரண்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் இல்லையா? அத பண்றதுக்கு காஷ்டம் தேவையா இருக்கு. ஆனா பரண காஷ்டம் தான் தேவைன்னு இருக்கு. எதை வச்சுன்னு பண்ணலாமா இல்லையா? இந்த ஜுஹுவ பண்ணணும், அது எந்த காஷ்டம் வச்சு பண்ணா என்ன இருக்கு? மத்த காஷ்டத்துக்கும் ஜுஹுவ உண்டு பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியம் இருக்கா இல்லையா? எப்படி இந்த பரணதாங்கிறது சாதனமா இருக்கோ ஜுஹுவுக்கு, அத போல மற்ற காஷ்டங்களுக்கும் அந்த சாமர்த்தியம் இருக்கிறதுனால அவைகளும் சாதனமாக ஆகத்தக்கவைகள். சரிதானே? அப்போ இந்த வாக்கியத்துல மெனக்கட்டு பரணதையா ஜுஹும்பாவேதுன்னு அர்த்தம் பண்ணினால் அது வியர்த்தம் இப்படின்னு கேள்வி கேட்டால் நச்ச இப்படி கேட்க கூடாது, பிரயோஜனம் இருக்கு. நச்ச ஆனர்த்தக்கியம். நச்ச ஆனர்த்தக்கியம் அர்த்தம் பரணதையா ஏவ ஜுஹும்பாவயேத் அப்படின்னு வாக்கியார்த்தம் பண்ணினால் அது ஆனர்த்தக்கியம், இந்த வாக்கிய இந்த வியர்த்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நச்ச ஆனர்த்தக்கியம். சரி, அனர்த்தக்கியம் எப்படி கேள்வி கேட்கிறான்? அந்யதாபி. அந்யதாபின்னு என்ன அர்த்தம்? பரணதாம் வினாபி, பரணதா இல்லாமலும் கூட ஜுஹ்வாஹ சித்தத்வாத், ஜுஹு சித்தமாகுமா ஆகாதா? அத்தஹ அனர்த்தக்கியம். ஜுஹூத்தேசேன பரணதா விதௌ ஆனர்த்தக்கியம் பவதி அப்படின்னு கேள்வியே நச்ச வாச்சியம் கேட்க கூடாது. ஏன்னா ஜுஹு சப்தேனா தத் சாத்திய அபூர்வ லட்சணாத். ஜுஹூம் பாவயேத் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணினாலும் அந்த இடத்துல அந்த ஜுஹு சப்தமானது
ஜுஹூத்வாவ சின்னத்தை சொல்லல, வெறும் ஜுஹுங்கிறத சொல்லல, அதாவது வெறும் ஒரு கரண்டிய சொல்லல, அபூர்வ சாதனீபூதமான ஜுஹுவை சொல்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பரணதாவை உபயோகிச்சு பரண காஷ்டத்தினால பண்ணப்பட்ட ஜுஹு தான் அபூர்வ சாதனமா ஆகும். வேற ஏதாவது ஒரு காஷ்டத்தை வச்சுட்டு ஜுஹுவை பண்ணினால் அது ஜுஹு ஸ்வரூபத்தை கொண்டதா இருக்கும், ஆனால் அது ஜுஹுவாக ஆகாது, அதாவது அபூர்வ சாதனமாக ஆகாது. இதை புரியறதுக்கு நான் லௌகிக உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்போ நம்ம ஆத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட மிருத்யுஞ்சய ஹோமஹான்னு சொல்லி வச்சுப்போம். ஏன்னா அதுக்குதான் அந்த சீந்தல் கொடிங்கிற விசேஷமான திரவியத்தை வச்சு பண்றா. அது ஒரு சமித்து இல்லையா? இப்படி நம்ம லோகத்துல பாக்குறோம். அது எப்படி இருக்கு? நீட்டமா இருக்கு, ஒரு ஜான் அளவுல இருக்கு. சரி, அது வேண்டாம், அது பதிலா நான் சாதாரணமா அரச சமயத்தோ இல்ல புருஷ சமயத்தோ வச்சு பண்றேனே அப்படின்னு ஒருத்தர் பண்றார். இப்படி பண்ணக்கூடாதுப்பா. ஏன் பண்ணக்கூடாது? சமித்துனால ஹோமத்தை பண்ணணும்னு இருக்கு. அந்த சமித்து எதை வச்சுண்டா என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அப்ப நம்ம என்ன விளக்கம் கொடுப்போம் கேட்டா, இந்த குறிப்பிட்ட சமித்து தான் இந்த ஹோமத்துல திரவியமா விதிக்கப்பட்டிருக்கு. வெறும் சமித்து இல்ல, அபூர்வ சாதனீபூதமான சமித்து. அந்த அபூர்வம்னு அதிருஷ்டம் அது எப்போ உண்டாகும்? அந்த குறிப்பிட்ட திரவியத்தை உபயோகிச்சுட்டு கர்மாவை பண்ணினாதான் வரும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அத போலதான் இங்கேயும் நிலைமை. வெறும் ஜுஹு அப்படிங்கறது ஜுஹுன்னா என்னது? அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்வரூபம். இப்படி நடுவில் குழியா இருக்கணும், நீட்டமா இருக்கணும், இந்த ஒரு ஸ்வரூபம் சொல்லல ஜுஹு பதத்தினால. வெறும் ஜுஹுவா இருந்தா நீங்க அப்படிலாம் சொல்லலாம். ஜுஹு பதத்துக்கே என்ன அர்த்தம்? அபூர்வ சாதனீபூதமான ஜுஹுன்னு அர்த்தம். அந்த அபூர்வ சாதனீபூதம் அதிருஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். அதிருஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியது வெறும் ஸ்வரூபத்தை வச்சுன்னு மட்டும் வந்துடாது, அந்த குறிப்பிட்ட காஷ்டத்தை உபயோகப்படுத்தின்றாதான் வரும். அதனாலதான் சுருவத்துக்கு என்னது? காதிர சுருவா. ஒவ்வொரு திரவியத்துக்கும் ஒவ்வொரு காஷ்டம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சுருவகா எதுல இருக்கும்? காதிரத்துல இருக்கும். விகங்கதம் வைகங்கதம் கூட சிலதுக்கு விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்படி ஒவ்வொரு கரண்டிக்கும், கரண்டின்னு நான் சாமானிய பாஷையில சொல்றேன், ஒவ்வொரு சுருக்குக்கும், ஒவ்வொரு விதமான சுருக்குக்கும் ஒவ்வொரு காஷ்டம் தனிப்பட்ட காஷ்டங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை வச்சுட்டு பண்ணாதான் அது என்ன ஆகும்? அபூர்வ சாதனமாக ஆகும். வேற ஏதாவது விதிக்கப்படாத காஷ்டத்தினால பண்ணினால் அது என்ன ஆகாது? அபூர்வ சாதனமாக ஆகாது. எப்படி நம்ம லௌகிக உதாரணத்துல அந்த மிருத்யுஞ்சய ஹோமத்துல அரச சமித்து வச்சுட்டு பண்ணினால் அது சமித்து ஆகும். ஆனா அந்த மிருத்யுஞ்சய ஹோமத்திலிருந்து வரக்கூடியதான அதிருஷ்டத்தை உண்டு பண்றதாக ஆகாது. அது அபூர்வ சாதனமா ஆகாது, அதிருஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியதான சாதனமாக ஆகாது. இப்படித்தானே நம்ம சொல்றோம், இப்படித்தானே பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. அதே மாதிரிதான் இங்கேயும் வேற காஷ்டத்தை வச்சுட்டு பண்ணினால், பரண காஷ்டத்தை விட்டுட்டு, பலாசத்தை விட்டுட்டு வேற ஏதாவது காஷ்டத்தை வச்சுட்டு பண்ணினால் அது ஜுஹு ஸ்வரூபத்தை அடையும். ஜுஹுன்னா இப்படி இருக்கும்னு அந்த உருவம் கிடைக்கும். ஆனா அது என்ன ஆகாது? அபூர்வ சாதனம் ஆகாது, அதிருஷ்டத்தை உண்டு பண்ணாதுன்னு அர்த்தம். அப்போ ஜுஹுவை எதை வச்சுட்டு பண்ணினாதான் ஜுஹுவானது அதிருஷ்ட சாதனம் ஆகும்? அப்படின்னு சொன்ன. அப்போ பாருங்க, அப்போ இந்த விதி வியர்த்தம் ஆகாது. இந்த விஷயம் நமக்கு தெரியாது இல்லையா? தெரியாத விஷயத்தான் சொல்லி கொடுக்கறது இது வியர்த்தம் இல்லை, சார்த்தகமா எடுத்துப்போம். அதைத்தான் சொல்லி கொடுக்க பாருங்க. நச்ச ஆனர்த்தக்யம் அந்யதாபி. அந்யதா இந்த பாருங்க, நச்ச அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு வாச்சியம் வரையில பூர்வபக்ஷம். அந்யதாபி, அந்யதாபி இत्युक्ते பரணதாம் வினாபி ஜுஹ்வாஹ சித்தத்வாத் ஜுஹு ஸ்வரூபஸ்ய சித்திர் பவதி கில அப்படின்னு கேட்டா ஏவம் நச்ச வாச்சியம். ஏன்னா ஜுஹு சப்தேன தத் சாத்திய அபூர்வ லக்ஷணாத். இப்ப பாருங்க, ஜுஹு சப்தத்துக்கு ஜுஹூத்வாவச்சின்னம் அர்த்தா. இதுதான் லோகத்துல. நீங்க என்னவோ ஜுஹு சப்தத்துக்கே அபூர்வ சாதனி பூத ஜுஹுன்னு அவ்வளவு அர்த்தம் பண்றீங்களே. கடபதத்துக்கு கடஹா அர்த்தா, ஜுஹு பதத்துக்கு ஜுஹு அர்த்தா. நீங்க என்னவோ வித்தியாசமா ஒண்ணு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா லக்ஷணயா ஏதாதச அர்த்தா கிரஹியதே.
லக்ஷணான்னு சொன்னா எந்த அர்த்தத்துல லக்ஷணம்? எப்படி இந்த கங்கா பதத்துக்கு கங்கா தீரே லக்ஷணான்னு சொன்னோமா இல்லையா? தத் சம்பந்தினி தீரே. அத போல இங்கேயும் எப்பேற்பட்ட ஜுகூல லக்ஷணா? அபூர்வ சாதனீபூதமான ஜுகூல லக்ஷணா. அப்போ ஜுஹூ பதத்தினால நேரடியாக அப்படின்னு அர்த்தம். ஜுஹூ பதஸ்ய ஷக்யார்த்தஹானா அத்திர ஸ்வீக்ரியதே. ஜுஹூ சப்தேன அபூர்வ சாதனத்வாவச்சின்ன அர்த்தஹா லக்ஷ்யதே. சரியா? இதை நல்லா மனசை வாங்கிக்கணும். இந்த மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே எங்கெங்கெல்லாம் திரவியங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ, விரீஹியோ அல்லது ஜுஹூவோ, இந்த மாதிரி எந்தெந்த பதார்த்தங்கள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த எல்லா இடத்துலயுமே என்னன்னு எடுத்துக்கணும்? அபூர்வ சாதனீபூதமான விரீஹி, அபூர்வ சாதனீபூதமான ஜுஹூஹு, இப்படின்னு தான் எடுத்துக்கணும். லக்ஷணயா சர்வத்திர அபூர்வ சாதனத்துவம் கிரஹியதே. நல்லா புரிஞ்சுட்டா? இது ஒரு இடத்த காமிச்சிருக்கார், அதை நாம எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். ஜுஹூ சப்தேனா தத் சாத்திய அப்படின்னு அர்த்தம். ஜுஹூவினால உண்டாகக்கூடிய அபூர்வ லக்ஷணாத், அபூர்வ லக்ஷண அங்கீகாராத். இந்த பங்கிக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டா? आचार्य एकः संशयः अत्र अन्यथापि जुह्वाः सिद्धत्वात् इति कः अर्थः पश्यतु. முதல்ல தமிழ்ல சொல்லிடுறேன். இந்த கேள்வி கேட்கிறவர் எப்படி கேட்கிறார்? ஜுஹூ ஆனது ஒரு கரண்டி தானே, ஒரு மரத்தினால செய்யப்பட்ட கரண்டி தானே. அது பரணதா இல்லாமலும் உண்டாகுமா ஆகாதா? ஆகும். அதத்தான் சொல்றார் அந்த கேள்வி கேட்கிறவருடைய வாக்கியம் இது. அந்யதாபி, அந்யதாபி இत्युक्ते பரணதாம் வினாபி ஜுஹ்வாஹா ஜுஹு ஸ்வரூபஸ்ய சித்தத்வாத் காஷ்டாந்தரேனாபி ஜுஹு ஸ்வரூபம் து சித்தியதி इति कः पृच्छति? यः पर्णतायाः विधानं व्यर्थम् इति चिन्तयति सः पृच्छति. अस्माभिस्तु किं वक्तव्यम् उत्तरं? तथा नास्ति भोः, अत्र जुहु शब्देन जुहु स्वरूपं न उच्यते, किन्तु अपूर्व साधनत्वं लक्ष्यते. तत्तु पर्णतया क्रियते चेदेव भवति, अन्यथा न भवति इति वक्तव्यम्. पुण्यतुल्यः अवगतम्. तथा च वाक्यार्थः என்னது இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம்? பரணதயா ஜுஹும் பாவேத் அப்படிங்கிறதுல பரணதயா அவத்த ஹவிர்தாரணத்வாரா ஜுஹ்வபூர்வம் பாவயேத் இது வாக்கியார்த்தா. எந்த வாக்கியத்துக்கு அர்த்தம்? பரணமயி ஜுஹூர் பவதி அப்படிங்கிற இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்னன்னு? பரணதயா அவத்த ஹவிர்தாரணத்வாரா ஜுஹ்வபூர்வம் பாவயேத். இதுல நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கணும். பரணமயி ஜுஹூர் பவதி அப்படிங்கிற இடத்துல பரணமயிங்கிறதுல பரணமையான்னு நம்ம திருத்தியாவை மாத்திக்கிறோம். அதாவது வாக்கியத்தை வச்சுட்டு சாமர்த்தியத்தை பார்த்து ஸ்ருதியை கல்பிக்கிறோம். அதனால இங்க அர்த்தத்தை சொல்லும் பொழுது பரணதயா அப்படின்னு சொல்லிட்டார் கிரந்தகாரர். சரியா இருக்கு. அதே மாதிரி பரணமயி ஜுஹூர் பவத்தின்னு பிரதமாந்தமா இருந்தாலும் நாம அது த்விதீயாந்தமா கல்பிச்சுக்கிறோம். அத மனசுல வச்சுட்டு இவ என்ன பண்ணிட்டார்? ஜுஹ்வபூர்வம் பாவயேத்னு அர்த்தம் பண்ணிட்டார். சரியா இருக்கு. பரணதயா ஜுஹ்வபூர்வம் பாவயேத் ரெண்டும் சரியா வந்துட்டான். நடுவில் என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று நுழைச்சிருக்காரு, அவத்த ஹவிர்தாரணத்வாரான்னு இல்லையா? ஒரு அம்சத்தை எக்ஸ்ட்ரா நுழைச்சிக்காரா இல்ல? இது எங்கிருந்து வந்தது? அந்த வாக்கியத்துல இருந்து வரலையே அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? தேவையில்லாம எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாரோ அப்படின்னு கேட்டா இல்ல, அவசியம் இதை சொல்லியே ஆகணும். இல்லைன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? அதையும் மேற்கொண்டு அவரை சொல்ல பாருங்க. அவர் பங்கி அப்படி பார்த்துட்டே போனா நமக்கு புரிஞ்சிடும். நான் உங்களுக்கு அந்த உத்தாப்பி ஆகாங்ஷாக்காக நானா கேள்வி எழுப்பினேன். இப்படி ஒரு வருது இல்லையா, இது பின்னாடி பதில் வரப்போறதுக்கு. பாருங்க. ஏவஞ்ச பரணதயா எதி ஜுஹூஹு கிரியதே, அதாவது ஜுஹூ பதத்தினால வெறும் ஜுஹூங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கல, அபூர்வ சாதனீபூதமான ஜுஹூன்னு அர்த்தம் எடுத்துட்டு இருக்கோம். அதனால பரணதயா எதி ஜுஹூஹு கிரியதே ததா ஏவ தத் சாத்தியம் அபூர்வம் பவதி, அன்யதா ந பவதி. இல்லையா? இதி கம்யதே. இதி கிருத்வா
ந பரணதாயாக வையர்த்தியம். பரணதாயாக வையர்த்தியம் நாஸ்தி. சரியா? பங்கி நல்லா பாருங்க. ஏவஞ்ச பரணதயா யதி ஜுஹூஹு கிரியதே ததா ஏவ தத் சாத்தியம் அபூர்வம் பவதி ந அன்யதா இதி கம்யதே. இதி இதி காரணாத் ந பரணதாயாக வையர்த்தியம் அப்படின்னு பதில். அங்க ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லையா, அவருக்கு உண்டான பதில் அது. இதுவரையில் பதில். இப்போ நடுவுல நாம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, அவத்த அவிர்தாரண துவாரா நடுவுல என் பூசா சேர்த்தார் இவர். அதற்கு விளக்கம் கொடுக்கிற அவத்த அவிர்தாரண துவாரா இதுச்ச அவசியம் வக்தவியம். ஏன் அவசியம் வக்தவியம் வக்தவியம் சொல்லிட்டு கேள், என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்யதா இப்படி சொல்லலைன்னா என்ன ஆடும் தெரியுமா? ஸ்ருவாதிஸ்வபி பரணதாபத்தே. இப்ப பாருங்க, பரணதையா அபூர்வம் பாவயேத், ஜுஹ்வபூர்வம் பாவேத் அப்படின்னு வச்சுப்போம். நடுவில் இருக்கக்கூடிய அவத்த அவிர்தாரண துவாரா நம்ம சொல்லல. இதுக்கு நம்ம புரிஞ்சுக்க முன்னாடி இந்த பிரயோகத்தை பார்க்கணும். சுருக் ஸ்ருவகான் ரெண்டு இருக்கு இல்லையா, இதுல இந்த சுருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டால், நம்ம அவதானம் பண்றோம் இல்லையா, அந்த அவதானம் பண்ணின திரவியத்தை அதுல வைப்போம். அது அது தாங்கி வச்சுக்கோம், அப்படியே கையில வச்சுக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ருவத்தை வச்சு என்ன பண்ணுவோம், அதுல ஆஜ்யத்தை விட்டுட்டு இருப்போம் இல்லையா. இதுதானே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த அவத்த அவிர்தாரணம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அவத்தம் அப்படின்னா அவதானம் செய்யப்பட்டது. அதாவது ஒரு பெரிய கிண்ணத்துல நம்ம பெருசா ஹவிஸ் வச்சுட்டு இருப்போம். அதுல ஒரு பகுதி கையால இப்படி எடுத்துப்போம். இப்படி எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் அவதானம்னு பேரு. அவதானம்னா எடுத்தல், அதுல இருந்து ஒரு பகுதி பிரித்தல். அவத்தம் அப்படின்னா பிரிக்கப்பட்டது. அவத்தம் பிரிக்கப்பட்டது அந்த திரவியம் ஹவிஹி. அதை நம்ம ஒரு கரண்டில இப்படி வச்சுப்போம் இல்லையா. இப்போ அந்த கரண்டி என்ன பண்றது? அவத்தமான அந்த திரவியத்தை, பிரிக்கப்பட்ட அந்த திரவியத்தை தாங்கி நிக்கிறது. இதுதான் அவத்த அவிர்தாரணம்னு பேர். பிரிக்கப்பட்ட திரவியத்தை இது தாங்கிட்டு இருக்கு. இந்த வேலையை எது பண்றது? இந்த சுருக் அப்படிங்கிற அந்த கரண்டி பண்ணிட்டு இருக்கு. சரியா? இத நம்ம சொல்லலன்னு வச்சுப்போம். பரணதையா ஜுஹ் அபூர்வம் பாவயேத் இப்படி மட்டுமே வச்சுட்டு பார்ப்போம். இந்த நிலையில என்ன ஆகும்? நம்ம ஜுஹு பதத்துக்கு இப்ப என்ன அர்த்தம் பண்ணிட்டோம்? ஜுஹு பதத்துக்கு கேவல ஜுஹுன்னா அர்த்தா அபூர்வ சாதனீபூதம் அர்த்தான்னு சொல்லிட்டோமா? இப்படிதானே சொல்லியிருக்கோம். அப்போ பரணதையா ஜுஹூம் பாவயேத் அப்படிங்கிற வாக்கியத்தை இந்த பார்வையில நம்ம பார்த்தோம்னா, இன்னும் விளக்கமா பார்த்தோம்னா எப்படி அர்த்தம் கிடைக்கும் தெரியுமா? பரணதையா அபூர்வ சாதனம் பாவயேத் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். ஏன்னா ஜுஹு பதத்துக்கு தான் நம்ம அபூர்வ சாதனம்னு அர்த்தம் பண்ணிட்டோமே. ஜுஹு பதத்துக்கு லக்ஷணையா அபூர்வ சாதனம் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம். ஜுஹு பதத்துக்கு ஜுஹு அர்த்தா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பரணதையா ஜுஹூம் பாவயேத் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு அந்த வாக்கியம் பார்த்தா அப்படி இருக்கு. அந்த வாக்கியத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த சாஸ்திரப்படி இப்போ சொல்லி கொடுத்தபடி சொல்றதா இருந்தால், பரணதையா அபூர்வ சாதனம் பாவயேத் இப்படின்னு அர்த்தம் சொல்லணும். சரியா இருக்கா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? பரணதையா அபூர்வ சாதனம் பாவயேத். இப்ப நல்லா பாருங்க, இந்த கர்மாவில எப்படி இந்த சுருக் அப்படிங்கிறது ஒரு பதார்த்தமா இருக்கோ, சாதனமா இருக்கோ, அத போல மற்ற திரவியங்களும், மற்ற கரண்டிகள், ஸ்ருவஹா, அப்புறம் துருவ பாத்திரம், இப்படி உபபிருத் பாத்திரம், இப்படி பல பாத்திரங்கள் இருக்கு. எல்லா பாத்திரங்களுமே அபூர்வ சாதனம் தான் இல்லையா? எப்படி ஜுஹுங்கிறது அபூர்வ சாதனமோ அத போல அவைகளும் என்னது? அபூர்வ சாதனங்கள் தான். அப்போ இப்ப நான் இப்போ வாக்கியம் நான் என்ன சொன்னேன்? பரணதையா அபூர்வ சாதனம் பாவேத் அப்படின்னு சொன்னா, எந்த அபூர்வ சாதனம்? ஜுஹுங்கிற அபூர்வ சாதனமா, அப்புறம் ஸ்ருவஹாங்கிற அபூர்வ சாதனமா, இல்ல துருவ பாத்திரங்கிற அபூர்வ, எதை சொல்ல வரேன்? எதையும் இல்ல, பொதுவாதான் சொல்லியிருக்கோன்னு ஆயிடுது. இதே ஜுஹு பதத்துக்கு ஜுஹுன்னே அர்த்தம் எடுத்திருந்தால் இந்த சிக்கல் வராது. ஆனா நம்ம மெனக்கெட்டு என்ன பண்ணிட்டோம்? லக்ஷணையா அபூர்வ சாதனம்னு அர்த்தம் பண்ணிட்டோம். அதனால என்ன ஆயிடுத்து? பரணதையா அபூர்வ சாதனம் பாவையே அப்படின்னு அர்த்தம் கிடைச்சிருக்கு. இப்படி அர்த்தம் வச்சுட்டா எல்லாமே அபூர்வ சாதனமா தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்கள். அப்போ என்ன ஆயிடும் தெரியுமா? எல்லா பாத்திரங்களுமே பர்ண காஷ்டத்தினால பண்ண வேண்டியதுன்னு ஆயிடும். இது வந்து லட்சணம் இல்லை. லட்சணமா இருந்தா நம்ம அவ்வியாப்தி அதிவியாப்தி எல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான்.
இப்ப நமக்கு வேண்டிய இடத்தை விட்டு மத்த இடத்துலயும் வந்துடுறதுங்கிறது தாற்பயம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது லட்சணம் இல்லைங்கிறதுனால நம்ம இங்க அதிவியாப்தியும் சொல்ல மாட்டோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். நம்ம வேண்டிய லட்சியத்தை காட்டிலும் அலட்சியத்திலையும் அந்த பரணதா போய் சேர்றது இல்லையா? இப்ப அந்த தோஷம் என்ன தோஷம் வந்து புரிஞ்சுட்டா எப்படி இந்த இடத்துல தோஷம் வருதுன்னு. இப்ப இந்த தோஷத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அவத்த ஹவிர்தாரண துவாரான்னு ஒண்ணு சேர்த்துட்டோம்னா இந்த தோஷம் போயிடும். ஏன்னா இந்த அவதானம் செய்யப்பட்டதான ஹவிஸ தாரணம் பண்ணக்கூடிய பதார்த்தம் எதுன்னு கேட்டா, எந்த அபூர்வ சாதனம் கேட்டா சிறுக்கு மட்டும்தான், ஜுகு மட்டும்தான். சிறுக்குன்னா அது ஜுகு மட்டும்தான், மத்த எதுவுமே கிடையாது. மத்ததெல்லாம் வெவ்வேறு வேலையை பண்ணும். ஸ்ருவஹா வந்து ஆஜ்ய அபிகாரணத்தை பண்ணும், திரவாஜ்யம் வந்து அந்த ஆஜ்யத்தை தரிச்சுக்கும், அவதானத்தை வச்சுக்காது. இப்படி உபபுருத்தும் ஆஜ்யத்தை தான் வச்சுக்கும். இப்படி ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு காரியத்தை பண்ணுமே தவிர்த்து ஹவிர்தாரணம்ங்கிற காரியத்தை பண்ணக்கூடியது ஜுகு மட்டும்தான். அதை உள்ள நுழைச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, பரணதையா அபூர்வ சாதனம் பாவேதும் சொல்லும் போது எல்லா இடத்துக்கும் பரணதா போயிடுது இல்லையா? அந்த தோஷம் இப்ப போயிடும். பரணதையா ஹவிர்தாரண துவாரா அப்படிங்கிற அந்த இந்த வழியாக அபூர்வ சாதனம் எதுவோ அது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்படி ஹவிர்தாரணம்ங்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அபூர்வ சாதனம் எது? ஒன்னே ஒண்ணுதான், ஜுஹு மட்டும்தான். இப்ப பாருங்க, ஜுஹு பதத்துக்கு ஜுஹுன்னு அர்த்தம் நான் சொல்லல, அபூர்வ சாதனம் தான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் மத்த எல்லா இடத்துலயும் இந்த பரணதா போனது, அதை நான் வாரணமும் பண்ணிட்டேன். எதை வச்சுண்டு? நடுவுல ஒரு அம்சத்தை சேர்த்து. எந்த அம்சத்தை சேர்த்து? அவத்த ஹவிர்தாரண துவாரா அப்படின்னு சேர்த்தா. இப்ப சொல்லுங்க, அந்த அவத்த ஹவிர்தாரண துவாராங்கிறது அவசியம் வேண்டி இருக்கா இல்லையா? இல்லைன்னா நடம் எல்லா சாதனங்களுக்கும் பரணதா தான் காஷ்டம் ஆயிடும். அப்படி போனா என்ன ஆகும் தெரியுமா? ஏற்கனவே வைகங்கதம் இது மாதிரிலாம் விகங்கதம்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கெல்லாம் வியர்த்தம் ஆயிடும், வையர்த்தியம் வந்துடும் இல்லையா? அதுதான் வாரணம் பண்றதுக்காக இதை நம்ம சேர்க்க வேண்டியதா இருக்கு. இது கிரந்தக்காரர் எப்படி சொல்றாரு பாருங்க, அவத்த ஹவிர்தாரண துவாரா இதுச்ச அவசியம் வக்தவ்யம் அன்யதா ஏவம் நோச்சதே சேத் பரணதயா அபூர்வ சாதனம் பாவேத் இது கேவல இது மாத்திரம் உக்தம் சேத் கிம் பவதி ஸ்ருவாதிஷ்வபி பரணதாபத்தேஹே. ஸ்ருவம் முதலியதான பதார்த்தங்கள் இருக்கே, சாதனங்கள், அவைகளிலும் பரணதாபத்தேஹே, பரணதாபத்தி வந்துடும். பரணதாவினால்தான் அவெல்லாம் அந்த பதார்த்தங்கள்லாம் பண்ணணும்னு ஆயிடும். சரியா? இதுவரையும் புரிஞ்சது இல்லையா? இதோட இந்த விசாரம் முடிஞ்சிருக்கு. சேயம் பரணதா அனாரபியாதீதா அப்பி. சரி, இந்த பரணதான் இருக்கு இல்லையா, பரணமயி ஜுஹூர் பவத்தின் இந்த வாக்கியம், இது எந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இது தர்ஷபூர்ண மாச பிரகரணத்துல படிச்சிருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? தர்ஷபூர்ண மாசத்துல உபயோகப்படக்கூடிய ஜுஹூவானது பரண காஷ்டத்தினால பண்ணணும்னு அர்த்தம் கிடைக்கும். இப்படின்னு கிடைக்குமா இல்லையா? ஏன்னா அந்த பிரகரணத்தில் படிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால. ஆனா இந்த வாக்கியம் அப்படி இல்லை, அனாரபியாதீதமா இருக்கு. அனாரபியாதீதம்னா என்னது? கஸ்மின் நபி பிரகரணே நாஸ்தி, தனியா அதாவது ஒரு பிரகரணத்துல இல்லாத பொதுவா இருக்கு இல்லையா? அதைத்தான் நம்ம அனாரபியாதீதம்னு சொன்னோம். அப்படி இருக்கு இந்த வாக்கியம். அப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி? நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்தோம், எதாகவனியே ஜுஹோதி உதாரணம் பார்த்தோம். ஆமா, அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதனாலதான் என்ன அடுத்து, ஹோம சாமான்யஸ்ய ஆதாரஹா பவதி ஆஹவனீயஹான்னு படிச்சோம். அத போலதான் இதுவும். இப்ப என்ன அடுத்து, எந்த கர்மாவாக இருக்கட்டும், அந்தந்த கர்மாவில இருக்கக்கூடிய ஜுஹு பாத்திரமானது எதை வச்சுட்டு பண்ணணும்? எந்த காஷ்டத்தை வச்சுட்டுன்னா பரணதாவை வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு அடுத்து. ஏன்னா இது அனாரபியாதீதமா இருக்கிறதுனால. புரிஞ்சுதா? இப்போது இது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு விசேஷம் சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். கர்மாக்கள் ரெண்டு விதமா இருக்கு, பிரகிருதி விகிருதி அப்படின்னு ரெண்டு விதமா இருக்கு. சரியா? பிரகிருத்தின்னா என்னது அப்படின்னு கேட்டா, எங்க எல்லா விதமான அங்கங்களும் படிக்கப்பட்டிருக்கோ அது பிரகிருதி. சரியா? அந்த படிக்கப்பட்ட அங்கங்களை பெற்றுக்கொண்டு ஒரு கர்மா நடக்குமே ஆனால் அது விகிருதி. இப்ப இந்த ஆக்னேயா அக்னிசோமியா இதெல்லாம் பிரகிருதி. இதற்கு இந்த தரிசனத்துல இருக்கக்கூடியதான
சான்னாய யாகா இருக்கு இல்லையா, அது பிரகிருதி, அதனுடைய விகிருதி தான் சோமயாகா. ஏன்னா சோமயாகத்துக்கு வேண்டியதான அங்கங்கள் எங்கிருந்து வர்றது? சான்னாய யாகத்திலிருந்து வருது. அப்ப சான்னாய யாகா தான் பிரகிருதி. அதுலயும் குறிப்பாக பயோ யாகா, ஐந்திரம் பயகா இருக்கு இல்லையா, அதுதான் பிரகிருதி. எதற்கு? சோமயாகத்துக்கு. பிரகிருத்தினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்த பிரகிருதி யாகத்திலிருந்து அங்கங்கள் எல்லாமே அதிதேசமாகும். அதிதேசம்னா என்னது? அங்க இருக்கக்கூடிய அங்கங்கள் அப்படியே இங்கேயும் வரும்னு அர்த்தம். இதுதான் அதிதேசம். சரியா? அதிதேச பிரமாணத்தினால கிடைக்கும். இப்போ பிரகிருதி விகிருதி அப்படிங்கிற ஒரு சொரூபம் தெரிஞ்சிருக்கு இல்லையா, ரெண்டு விதமா கர்மாக்கள் இருக்குன்னு. இப்போ இங்க என்ன விசாரம்னு கேட்டா, இந்த அனாரபியாதீதமா கிடைச்சது இல்லையா, ஆகவனிய ஜுஹோதிங்கிற இடத்துல ஆகவனிய அக்னிஹி ஆகட்டும், அதே மாதிரி இங்க ஜுஹுவாகட்டும், இந்த ரெண்டும் அனாரபியாதீதமா தானே படிக்கப்பட்டிருக்கு, ஒரு பிரகரணத்துல இல்ல, பொதுவாக படிக்கப்பட்டிருக்கு. இப்படி பொதுவாக படிக்கப்பட்ட விஷயங்கள் பிரகிருதிக்கு மட்டும் போகுமா, அல்லது விகிருதி மட்டும் போகுமா, அல்லது பிரகிருதி விகிருதிக்கு ரெண்டும் சேர்ந்து போகுமா அப்படின்னு கேள்வி. ரெண்டுத்துக்கும் மட்டும்தான் போகும். பிரகிருதிக்கு மட்டும்தான் போகும். பிரகிருதி மட்டும்தான் போகும். ஏன் அப்படின்னு கேட்டா பாருங்க, பிரகிருதிக்கு போயாச்சுன்னு சொன்னாலே பிரகிருதியிலிருந்து அங்கங்கள் எல்லாமே விகிருதிக்கு வரப்போறது, அதிதேசமாக போறது இல்லையா? இதே பிரகிருதி விகிருதிக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த வாக்கியங்கள் சொல்லுமானால் என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல ஒரு தடவை ரெண்டுத்துக்கும் சேர்த்து சொல்லிடுது, மறுபடியும் அதிதேச பிரமாணத்தினால அதுவே ரெண்டாவது கிடைக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, பயோயாகாவில் ஏதோ ஒரு அங்கம் சொல்லப்பட்டிருக்கு, பிரயாஜகா சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம். இந்த பிரயாஜகா பிரகிருதி விகிருதிக்கு சாதாரணமாக சொல்லப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ரெண்டுத்துலயும் கிடைச்சிருக்கும். அதாவது சோமயாகத்துக்கும் கிடைச்சிருக்கும், பயோயாகத்துக்கும் கிடைச்சிருக்கும். மறுபடியும் சோமயாகத்துல இருந்து அங்கங்கள் அதிதேசம் ஆகும்பொழுது பிரயாஜம் மறுபடியும் அங்க வரும். எங்க? சோமயாகத்துக்கு. அப்போ ரெண்டு தடவை வந்தது ஆயிடும் இல்லையா? அதுக்கு பதிலாக பிரகிருதிக்கு மட்டும் இந்த வாக்கியமானது அங்கங்களை விதிக்குமே ஆனால் என்ன ஆகும்? அதிதேசத்தினால விகிருதிக்கு தானா கிடைச்சிட போறது. சரியா? இது புரியறது இல்லையா? இது சாமானியமா சொல்லியிருக்க பதில். இதுலயும் சில திருப்தத்வாபத்தி இதெல்லாம் இருக்கு. இந்த பதில் நமக்கு புரிஞ்சுது இல்லையா? இது எப்படி தோஷம் வருது, பிரகிருதி விகிருதிக்கு ரெண்டுமே போனால் எப்படி தோஷம் வருது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், பிரகிருதிக்கு மட்டும் இந்த அனாரபியாதீத வாக்கியங்கள்னால கிடைக்கப்படுகின்ற அங்கங்கள் சேருகின்றன அப்படின்னு சொன்னா என்னாச்சு? விகிருதிக்கு அதிதேச பிரமாணத்தினால தானா கிடைச்சிடும். புரிஞ்சது இல்லையா? அது இப்ப பங்கியை பாருங்க. சேயம் பரணதா அனாரபியாதீதா அப்பி சர்வ பிரகிருதிஷ்வேவ அன்வேதி விகிருதிஷு. இல்லையா? புரிஞ்சது இல்லையா? இப்ப இந்த பங்கிக்கு அர்த்தம் நல்லா புரிஞ்சது இல்லையா? ஏன்? தத்ர தத்ர இத்யுக்தே விகிருதிஷு சோதகேனாபி, சோதகம் அப்படின்னா அதிதேச பிரமாணம்னு அர்த்தம் தான். அதிதேச பிரமாணம்னா என்னது? பிரகிருதிவத் விகிருதி கர்த்தவ்யா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிரகிருதி போல இதுதான் அதிதேச பிரமாணம், அதை போல இதை பண்ண வேண்டியது சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்க அதிதேச பிரமாணம். அந்த அதிதேச பிரமாணத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, சோதகம். அதத்தான் இங்க சொல்றான், சோதகேனாபி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிதேச பிரமாணேன அபி. சரியா? தத் பிராப்தி சம்பவா. தத் பிராப்தி சம்பவாதுன்னு என்ன அர்த்தம்? ஜுஹ்வாஹா அथवा ஆஹவனீய அக்னேஹே விக்ருதோ பிராப்தி சத்வாத். இல்லையா? தத் பிராப்தி சம்பவாத் பௌனருக்தியாபத்தேஹே. ஒருவேளை பிரகிருதி விகிருதி சாதாரணமாக இந்த வாக்கியங்கள் யதாஹவனியே ஜுஹோதி போன்ற வாக்கியங்கள், இந்த பரணமயி ஜுஹூர் பவதிங்கிற வாக்கியங்கள் பிரகிருதி விகிருதி சாதாரணமாக அங்கங்களை விதிக்குமே ஆனால் மறுபடியும் அதிதேச பிரமாணத்தினால விகிருதிக்கு ரெண்டாவது தடவை அந்த அங்கங்களே வந்த மாதிரி ஆயிடும், பௌனருக்தி ஆபத்தி வந்துடும். சரியா? அந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? பிரகிருதி மாத்திர காமித்வம் வக்தவியம். இப்போ பிரகிருத்தின்னா என்னது, விகிருத்தினா என்னது அத சொல்றார். பிரகிருதி விகிருதி லட்சணம் யத்ர சமக்ராங்க உபதேசா சா பிரகிருதி. எங்க எல்லா அங்கங்களும் சொல்லப்பட்டிருக்கோ அது பிரகிருதி. யதா தர்ஷ பூர்ணமாசாதிஹி. ஏன்? தத் பிரகரணே சர்வாங்க பாடாத்
தர்ஷபூர்ண மாசத்துல அதற்கு வேண்டியதான அத்தனை அங்கங்களும் படிக்கப்பட்டிருப்பதினாலே எத்திர ந சர்வாங்க உபதேசா சா விகிருதி, எங்கு எல்லா அங்கங்களும் சொல்லப்படவில்லையோ அது என்னது விகிருதி. எத்திர ந சர்வாங்க உபதேசம் அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலது முக்கியமானதுன்னு அர்த்தம், புதுசா வேண்டியது அது படிக்கப்பட்டிருக்கும். அதாவது இப்போ சோமயாக விகிருத்தின்னு சொல்றோம் இல்லையா, சான்னாய யாகத்துக்கு சோமயாகத்துக்கு அப்படின்னு வேண்டியதான சில விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கும், மற்றதெல்லாம் நம்ம சான்னாயத்துல எடுத்துக்கணும். அதனால சோமத்துல எதுவுமே சொல்லப்பட்டிருக்காதுன்னு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சோம லதா தானே அங்க திரவியம், அந்த லதாவுக்கு அபிஷவகா பண்ணணும், சோம கிரயணம் பண்ணணும், இதெல்லாம் பிரகிருதில இருந்து கிடைக்காது. ஏன் கிடைக்காது? பிரகிருதி எது? சான்னாய யாக. சான்னாய யாகத்து சோமலதாவே திரவியம் கிடையாது இல்லையா? பிரகிருதியில சோமலதாவே கிடையாதுன்னா சோம கிரயணங்கள் அங்க எப்படி இருக்கும்? கிடையாது. அபிஷவகான்னா பிழியறது, சோமலதா அப்படி, அதெல்லாம் இங்க அப்படி கிடைக்கும்? வராது. அப்போ புதுசா இங்க தேவையான அங்கங்கள் எங்க படிக்கப்பட்டிருக்கோம்? சோமயாகத்திலேயே படிக்கப்பட்டிருக்கோம். அதை தவிர தேவையான அங்கங்கள் நாம எங்கிருந்து எடுத்துக்கணும்? சான்னாயத்துல எடுத்துக்கணும். அப்ப என்ன ஆச்சு? பிரகிருதியில எந்த அங்கங்களும் இல்லைங்கிறது இல்லை, அங்கேயும் சிலது இருக்கு, அந்த கர்மாவுக்கு தேவையானது இருக்கும். அதை தவிர இன்னும் தேவையானது நம்ம எதுல இருந்து எடுத்துக்கணும்? சான்னாயத்துல எடுத்துக்கணும். அதான் சொல்றாரு, எத்திர ந சமக்ராங்கோபதேசா காணிச்சன அங்காணி படிதானி வர்த்தந்தே விகிருத்தோ அப்பி பரந்து சமக்ர அங்கானா உபதேசோ நாஸ்தி. எத்திர ந சர்வாங்க உபதேசா சா விகிருதி. யதா சௌர்யாதிஹி, சௌரிய யாகா சரு யாகா, சரு திரவியங்கிறதுனால எந்த யாகத்துக்கு இது விகிருத்தியா இருக்கும் தெரியுமா? ஆக்னேய யாகத்துக்கு விகிருதி. இப்படி தத்ர தத்ர இत्युक्ते சௌரிய யாகே கதிபய அங்கானாம் அதிதேசனம் பிராப்தத்வாத், சில அங்கங்கள் அங்கே படிக்கப்பட்டிருக்கு, மீதி சில அங்கங்கள் அதிதேசேன பிராப்தத்வாத். சௌரிய யாகத்துல எப்படி கிடைக்கிறது? தர்ஷபூர்ண மாசத்திலிருந்து கிடைக்கிறது. சௌரியன் சருண் நிர்வபேத் பிரம்மவர்ச்சச காமஹான்னு நம்ம இந்த ஷட்விதி பிரகாரத்துல 6வது விதியா பார்த்தோம் இல்லையா, அந்த கர்மா தான் அது. சரி, அனாரபியாதீத விதினா என்னது அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றார். அனாரபியாதீத விதிஹி இत्युक्ते சாமான்ய விதிஹி இत्युक्ते பிரகரணாதிகம் கிஞ்சித் ஆரபிய ந படிதம், ஏகம் பிரகரணம் ஆரபிய ந படிதம், சாமான்யதயா விஹிதம் இத்தியர்த்தா. பங்கி அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? அனாரபியாதீத விதின்னா என்னது புரிஞ்சுதா? तदवगतम् आचार्य। एकः संशयः, சமக்ராங்கோபதேசமும் சர்வாங்கோபதேசம் ஒரே அர்த்தம் தானா? அதேதான், பதம் வேற, அவ்வளவுதான். அதான் வேற. சரி, ஆமா, பதம் சொன்ன பதங்கள் வேற, தவிர்த்து அர்த்தம் ஒண்ணுதான். சரி சரி. இப்போ இது வரையில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? வாக்கிய பிரமாணம்னா என்னது, வாக்கிய பிரமாணத்தினால எங்க விநியோகம் ஆறது அப்படிங்கிறதையும், பிரசங்காத்து பிரகிருத்தின்னா என்னது, விகிருத்தின்னா என்னது, அனாரபியாதீதம் என்னது வரிசையா சொல்லிட்டார். இப்போ இந்த விசாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்தாப்புல என்ன விசாரம் பண்ணணும்? இந்த வாக்கிய பிரமாணத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரகரணம்னு ஒரு பிரமாணம் இருக்கேன், அதை காட்டிலும் இந்த வாக்கிய பிரமாணம் பிரபலம்னு சொல்லணும். இப்படித்தானே வரிசையா நிரூபிச்சுட்டு வர்றாரு. இப்போ அந்த விஷயத்த சொல்றார். ததிதம் வாக்கியம். இங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த வாக்கியம்னு ஒரு நிரூபணம் பண்றாரு இல்லையா, சமாபிவியாஹாரோ வாக்கியம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல நம்ம இந்த வாக்கியம்னா என்ன, இந்த சமாபிவியாரான்னு எடுத்துக்கணுமா, இல்ல அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து அதோட எடுத்துக்கணும்? புரியல, கடைசியா சொன்ன வாக்கியம் எனக்கு புரியல. கடைசியா சொன்னது சமாபிவியாரோ வாக்கியம் சொல்லும் பொழுது சாத்தியத்வாதி வாச்சக அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்காரு இல்லையா, அதுல அர்த்தத்தோட சேர்ந்து வருதா இல்ல வெறும் அந்த வாக்கியத்துக்கு மாத்திரம் அந்த டெபினிஷன் சொல்ற நிரூபணம் பண்றாங்க? ஏன்னா வாக்கியம்னு எடுத்துட்டா அதுக்கு ஒரு நமக்கு ஒரு ஆகாங்ஷா இருக்கு, யோகியதா இருக்கு, ஆசக்தி இருக்கு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது அந்த மாதிரி வேண்டாம். பாருங்க, 2 பதார்த்தங்கள், அந்த ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய சப்தங்கள் ஒரு இடத்துல சேர்ந்திருக்கு, சக உச்சாரணம், அவ்வளவுதான். அது எதனுடைய சக உச்சாரணம்? சாத்தியமாக அன்வயிக்க கூடியதான ஒரு பதார்த்தா அத சொல்ற பதம், சாதனமாக அன்வயிக்கிற ஒரு பதார்த்தா அந்த பதார்த்தத்தை சொல்ற ஒரு பதம், இவைகளுடைய சகோச்சாரணம்.
சக உச்சாரணம் தான் அந்த வாக்கியம் நம்ம எடுத்துக்கணும். பதங்களுடைய, அதனாலதான் இந்த சொல்றச்சவர் என்ன பண்ணிட்டார், வாச்சக அப்படின்னு ஒரு அம்சத்தை சேர்த்துருக்காரு பாருங்க. ஆமா, வாச்சகன் போட்டு சாத்தியத்வாதி வாச்சக த்விதீயாதி அபாவேபி சேஷசேஷி வாச்சக பதயோகோ சகோச்சாரணம் சொல்லிட்டாரு. ரெண்டு பதங்கள், அந்த பதார்த்தங்களை சொல்லுகின்றதான ரெண்டு பதங்கள் அது சேர்ந்து இருந்தால் போதும். சரி, அப்ப இந்த சாஸ்திரத்து பிரகாரம் இதுதான் நம்ம எடுத்துக்கணும், இந்த டெபினிஷன் தான் நம்ம எடுத்துக்கணும், நிரூபணம் தான் எடுத்துக்கணும். இது வாக்கியத்துக்கு நீங்க சொல்லலாம். நீங்க சொல்ற நீங்க வந்து அதாவது ராமஹா கிராமம் கச்சரி இந்த மாதிரியான வாக்கியத்து டெபினேஷன் இதுன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லலாம். இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லலாம். ஏன்னா அது வந்து வேற மாதிரி, அது ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவா இல்லையா? நான் அப்படி சொல்ல வரல. நான் என்னோட கேள்வியை நான் அப்படி கேட்கல. இந்த ராமஹா கிராமம் கச்சதிங்கிற இந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, இது சாப்த போதத்தை உண்டு பண்ணுகின்ற வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு நமக்கு ஆகாங்ஷா யோகியதா அதெல்லாம் வேணும். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா வாக்கியம் அப்படின்னு, இந்த வாக்கியம்ங்கிறது அந்த வாக்கியத்தை காட்டிலும் வேறான வாக்கியம். இந்த வாக்கியம் எப்பேற்பட்டது? சாப்த போதத்தை உண்டு பண்ணுகின்ற வாக்கியம் இல்ல, அங்கத்துவத்தை சொல்லுகின்ற வாக்கியம். புரியுது. அதுதான் சொல்ல புரிஞ்சுது உங்க சந்தேகம், அதனாலதான் அதை சொல்ல வந்தேன். அந்த வாக்கியம் இல்ல இது. அந்த வாக்கியம் நீங்க சொல்றது வந்து சாப்த போதத்தை உண்டு பண்ணுகின்ற வாக்கியம். அது எல்லா சாஸ்திரத்தை போல எல்லா தர்சனத்தை போல இங்கேயும் அதே மாதிரிதான் ஆகாங்ஷா யோகியத்தெல்லாம் வேணும். மீமாம்சா சாஸ்திரக்காராலும் அதையே அப்படியே தான் ஒத்துக்கிறா. அந்த வாக்கியம் இல்லை இது. இங்க வாக்கியம்னு நாம சொல்றது அங்கத்துவத்தை சொல்லுகின்ற இந்த சாஸ்திரத்துக்கு மாத்திரம் உபயோகப்படுகின்ற, அதாவது இந்த சாஸ்திரத்துல மட்டும் சொல்லப்படுகின்ற ஒரு பாரிபாஷிகமான ஒரு பதம் இது. எப்படி நம்ம இந்த குணகான்னு வியாக்கரணத்துல சொன்னா அது அந்த சாஸ்திரத்துக்கு மட்டும் பொருந்தும், அத போல இங்க வாக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த அங்கத்துவத்தை சொல்ற அந்த பிரமாணத்தை மட்டும்தான் பொருந்தும். அதுதான் எல்லாருக்கும் புரிஞ்சது. நல்ல கேள்வி. அந்த விஷயத்த நாம நல்லா மனசை வாங்கிக்கணும். ரெண்டுத்தையும் அந்த வாக்கியத்தையும் இந்த வாக்கியத்தையும் சேர்த்து வச்சுக்கூடாது. ததிதம் வாக்கியம் பிரகரணாதிபியா பலவத். இந்த வாக்கியமானது அடுத்ததாப்புல இருக்கக்கூடியதான பிரகரணம் முதலியதான பிரமாணங்களை காட்டிலும் பிரபலமானது. எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம். அத்தஏவா இत्युक्ते யஸ்மாத் பிரகரணாதி பிரமாணாபேட்சையா இதம் வாக்கியம் பிரமாணம் பிரபலம் தஸ்மாத் அப்படின்னு அது அர்த்தம் இல்லையா? தமிழ்ல இப்ப நம்ம அதனால் அப்படின்னு சொன்னா அந்த அதனால் அப்படிங்கறதுடைய அர்த்த விவரணம் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு பாதி புரிஞ்சுதுன்னு அர்த்தம். அதனால் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்ப்பா அப்படின்னு கேட்டு அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் பதில் சொல்லிட்டான்னு சொன்னா அவனுக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். அதனால அர்த்தம் எதனால்? இந்த வாக்கியம் என்கின்ற பிரமாணமானது பிரகரணம் முதலியதான பின்னால் வரக்கூடிய பிரமாணங்களை காட்டிலும் பிரபலமாக இருப்பதினால். சரியா? இருப்பதினால் என்ன அடுத்து? இந்திராக்னி இதகும் ஹவிஹி இத்தியாதேஹே ஏகவாக்கியத்வாத் தர்ஷாங்கத்வம் நது பிரகரணாத் தர்ஷபூர்ணமாசாங்கத்வம். எப்படின்னு பாருங்க. இந்த அக்னி இந்திராக்னி இதகும் ஹவிர ஜுஷேதாம் அவிவிருதேதாம் மகோஜாயோ கிராதா அப்படின்னு வருது இல்லையா? இது இந்த மந்திரங்கள் எங்க இருக்குன்னு கேட்டால் தர்ஷபூர்ணமாச பிரகரணத்துல இருக்கு. சரியா? தர்ஷபூர்ணமாச பிரகரணத்துல இருக்கு. அப்போ இந்த மந்திரங்கள் எதற்கு அங்கம் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இந்த தர்ஷபூர்ண மாசங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தர்ஷ பதத்துக்கு அமாவாஸ்ய காலா அர்த்தா இல்லையா? பூர்ணமாச பதத்துக்கு பூர்ணமாச காலா அர்த்தா இல்லையா? ஆனா இந்த இடத்துல தர்ஷ பதத்துக்கு தர்ஷ காலத்துல அனுஷ்டிக்க கூடியதான 3 கர்மாக்கள் அர்த்தம். பூர்ணமாச பதத்துக்கு பூர்ணமாச காலத்தை அனுஷ்டிக்க கூடியதான 3 கர்மாக்கள். பூர்ணமாச காலத்தை எதை பண்ணிட்டு இருக்கோம்? ஆக்னேயா அக்னிஷோமியா உபாம்ஷியாக. தர்ஷத்துல ஆக்னேயா ஐந்திரந்ததி ஐந்திரம் பயா, இதை பண்ணிட்டு இருக்கோம். 3 கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் தான் இந்த தர்ஷ பதத்துக்கே அர்த்தம். தர்ஷ பதத்துக்கு தர்ஷ காலத்துல பண்ணக்கூடியதான 3 கர்மாக்கள் அர்த்தம். பூர்ணமாச பதத்துக்கு பூர்ணமாச காலத்தை பண்ணக்கூடிய கர்மாக்கள் அர்த்தம். இப்போ இந்த பிரகரணம் தர்ஷ பூர்ணமாச பிரகரணம், ரெண்டுத்துக்கும் சேர்ந்த பிரகரணம். அந்த பிரகரணத்துல இந்த மந்திரமானது படிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இந்திராக்னி இதகும் ஹவிரஜுஹேதாம்ங்கிற இந்த மந்திரமானது எதற்கு அங்கம் அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? பூர்ணமாச யாகத்துக்கு அங்கம்.
பூர்ண மாசத்துக்கு தரிசத்துக்கும் பூர்ண மாசத்துக்கும் ரெண்டும் தான் சொல்லுவோம். ஏன்னா அது பிரகரணம் ரெண்டுத்துக்கும் சேர்த்தாப்புல தானே இருக்கு. பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் ஓ பிரகரணத்தை வச்சு பார்த்தா ஆமா ஆமா. ஓ சரி, இப்ப பூர்ண மாசத்துக்கு அங்கம்னு எதை வச்சு சொன்னேன்? ஏன்னா தேவத்தை நீங்க சொன்னதுனால அதை வச்சு சொல்லிட்டேன். அப்படி பார்த்தா கூட நான் அதுக்குதான் கேட்டேன். அப்படி பார்த்தா கூட நம்ம பூர்ண மாசத்துல அந்த தேவத்தை இல்லையே. ஆக்னேயா அக்னிஷோமியா உபாம்ஷியாகத்தை பிரஜாபதி தேவதா விஷ்ணு எங்கேயும் அந்த தேவதை. அதனாலதான் கேட்டேன். விஷ்ணுவும் பிரஜாபதி இப்படி 3 தேவத்துல இருக்கட்டும், அங்கேயும் இல்லை, அதுக்காக தான் கேட்டேன். சரி, இப்போ நம்ம எடுத்துட்ட விஷயம் என்னது அப்படின்னு கேட்டா, இந்த மந்திரமானது தர்ஷபூர்ண மாச பிரகரணத்தை ரெண்டுத்துக்கும் சேர்ந்தாப்புல இருக்கக்கூடிய பிரகரணத்தை படிக்கப்பட்டிருப்பதுனால நம்ம என்ன சொல்லுவோம் உடனே, இந்த மந்திரம் 2 கர்மாக்களுக்குமே, 2 கர்மாக்கள்னா 2 சமுதாயத்துக்கும் 6 கர்மாக்களுக்கும், தர்ஷ காலத்துல பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கும் அதே மாதிரி பூர்ணமாச காலத்தை பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கும் அங்கம், இப்படின்னு தான் சொல்லுவோம். சரிதானே? பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால். ஆனா வாக்கியத்தை வச்சுட்டு பார்த்தால் இது தர்ஷ கர்மாக்கு மட்டும்தான் அர்த்தம். அதுக்கு மட்டும்தான் அர்த்தம் தான் அங்கமாகும். எப்படி? அங்க தேவத்தையே இல்லையே அப்படின்னா, அந்த இந்த இந்திராட்னி தேவத்தையே இல்லைன்னு தானே அது எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த தர்ஷ கர்மா 2 விதமா இருக்கு. அதாவது சோமயாஜியா இருந்தால், சோமயாகத்தை பண்ணினவனா இருந்தால் அவளுக்கு என்ன உண்டு? சான்னாய யாகா உண்டு. நம்ம எஜுவேதத்துல வருது இல்லையா, நாசோமயாஜி சன்னயேத் இருக்கா இல்லையா? சன்னயேத்துன்னு என்ன அர்த்தம்? ந அசோமயாஜி சன்னயேத். அசோமயாஜி சோமயாகத்தை பண்ணாதவனால் எதை பண்ணக்கூடாது? சான்னாய யாகமானது பண்ணக்கூடாது. தர்ஷ காலத்துல 3 கர்மாக்கள், ஆக்னேயா ஐந்திரந்ததி ஐந்திரம் பயா. இதுல இந்த ஐந்திரந்ததி ஐந்திரம் பயாங்கிற இந்த 2 கர்மாக்கள் தான் சான்னாய பதத்தினால சொல்லப்படுறது. இந்த 2 கர்மாக்களையும் பண்ணக்கூடாது. யாரு பண்ணக்கூடாது? அசோமயாஜி இல்லையா? அப்போ அசோமயாஜியா இருக்கிறவன் இந்த தர்ஷ காலத்துல இந்த சான்னாய ஸ்தானத்தை எந்த கர்மாவை பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஐந்திராட்ன புரோடாச கர்மாவை பண்ணணும். யாரு அசோமயாஜியா இருக்கானோ அவன் இந்த தர்ஷ காலத்துல ஐந்திரந்ததி ஐந்திரம் பயான்னு 2 கர்மாக்கள் இருக்கே, சான்னாய கர்மா, இந்த 2த்துடைய ஸ்தானத்துல ஐந்திராட்ன புரோடாச கர்மாவை பண்ணணும். அப்போ அசோமயாஜியா இருக்கக்கூடிய ஒருத்தன் அனுஷ்டிக்கும் பொழுது அந்த தர்ஷ காலத்துல எந்த தேவதை வருது? ஆக்னேயா யாகால அக்னி தேவதை வந்துடுறது. அவன் வேற என்ன அடுத்தாப்புல என்ன பண்ண போறான்? ஐந்திரந்ததி ஐந்திரம் பயாங்கிற இந்த 2 கர்மாக்களுடைய ஸ்தானத்துல ஐந்திராட்ன கர்மாவை பண்ண போறான். அப்போ அங்க ஐந்திராட்ன தேவதா வருதா இல்லையா? இந்திராட்னி இதகும் ஹவிகின்னு இந்த இதம் ஹவிகிங்கிற பதம் எதை குறிப்பிடுறது? இந்திராட்னி தேவதையை கொண்டதான திரவியத்தை குறிப்பிடுறது. அப்போ இந்த வாக்கியத்தை வச்சுட்டு பார்த்தால் இந்த மந்திரமானது எதற்கு அங்கமாக ஆகிறது வாய்ப்பு இருக்கு? பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் தர்ஷ பூர்ணமாச, அதுவும் பிரகரணம்னா என்ன பிரகரணம்? அதிகாராக்கிய பிரகரணம் சொல்லுவோம். அந்த ஹெட்டிங் மாதிரி வச்சுப்போம். அந்த பிரகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் இந்த மந்திரமானது எதற்கு அங்கம் ஆறுது? தர்ஷத்துக்கும் பூர்ணமாசத்துக்கும் 2த்துக்கும் ஆகும். ஆனா அப்படி கிடையாது. வாக்கியத்தை வச்சுட்டு பார்த்தால் தர்ஷத்துக்கு மாத்திரம்தான் அங்கம்னு ஆகும். புரிஞ்சுதா வித்தியாசம் எப்படின்னு? இப்போ நாம எதை எடுத்துக்கணும்? பிரகரணத்தை வச்சுட்டு இந்த மந்திரம் 2த்துக்கும் அங்கம்னு சொல்லணுமா, இல்ல வாக்கியத்தை வச்சுட்டு தர்ஷ யாகத்துக்கு மாத்திரம் அங்கம்னு சொல்லணுமா? வாக்கியத்தை வச்சுட்டு தர்ஷத்துக்கு தான் வந்து அப்படிதான் சொல்லணும் இல்லையா? அதுதான் சொல்லி கொடுக்க பாருங்க. அதையேவா இந்திராட்னி இதகும் ஹவிஹி இத்தியாதேஹே ஏகவாக்கியத்வாத் சக உச்சரிதத்வாத்னு வச்சுக்கணும். ஏகவாக்கியத்வான்னு சொன்னா 2த்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எந்த 2த்துக்கும்? இதகும் ஹவிஹிங்கிற பதத்துக்கும் இந்திராட்னிங்கிற அந்த தேவதைக்கும். சரியா? இத்தியாதேஹே ஏகவாக்கியத்வாத் தர்ஷாங்கத்வம் நது பிரகரணாத் தர்ஷ பூர்ணமாசாங்கத்வம். தர்ஷ பூர்ணமாசாங்கத்வம் நாஸ்தி அஸ்ய மந்திரஸ்ய கேவல தர்ஷாங்கத்வமேவா. நல்லா புரிஞ்சது இல்லையா இது? இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? பிரகரணம் பிரகரணாதிபியா வாக்கியம் பிரமாணம் பிரபலம். இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. வாகீஷா அத்யாசு மனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருத கிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம்
குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரः குருதே ஜெய்மினினயே